வணக்கம் நேயர்களே. இன்று ஒரு நாள் முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அரை மணி நேரத்தில் 50 செய்திகளில் ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். 18,000 கோடி முதலீட்டில் சுமார் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் 3 திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூரில் 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டம், மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,700 பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் கப்பல் களம் தட்டும்படம் விரிவாக்க திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது. சட்டவிரோதமாக இயற்கை வளங்கள் கடத்தப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் பொருட்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட்டது. மதுரை மாநகர காவல் ஆணையராக இருந்த அபிஷேக் தீட்சித்தை ஐபிஎஸ் ரயில்வே ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளது. 7 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். கபில்குமார் சி சரத்கர் மதுரை காவல் ஆணையராகவும், ஜே லோகநாதன் போலீஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் ஐஜியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருநாவுக்கரசு ஐபிஎஸ் கட்டாய காத்திருப்பில் இருந்த திருநெல்வேலி சரக ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை தெற்கு மண்டல போக்குவரத்து ஆணையராக பகலவன், சென்னை மேற்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு இணை காவல் ஆணையராக திஷா மிட்டல் நியமிக்கப்பட்டுள்ளனர். மண்டி கங்காதர் சென்னை மேற்கு மாவட்ட சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராகவும் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் மேட்டூர் திறப்பு குறித்தும் விவசாயிகள் நலன் பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஆனந்த், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள் பங்கேற்றனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சியின் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு கூடுகிறது. தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில் முதலீடுகள், கொள்கை ரீதியாக முக்கிய முடிவுகள் மற்றும் மதுபான கடைகள் தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதி பெருமளவு குறைந்துள்ளது. 2014 10 விழுக்காடாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 4.1 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. 16வது நிதி ஆணைய பரிந்துரைப்படி 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஒட்டுமொத்த நிதி 95,692 கோடியில் தமிழ்நாட்டிற்கு 3,923 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கல்வியாண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கல்விதான் உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் சக்தி. உரிய கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதற்கேற்ப கடினமாக உழையுங்கள் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 3 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிவடைந்த ஒப்பந்ததாரர்களுக்கு மேலும் 3 மாத காலம் ஒப்பந்தம் நீட்டிப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் புதிய டெண்டர் கோரப்பட்டு புதிய ஒப்பந்ததாரர்களை தேர்வு செய்ய உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது பல ஒப்பந்ததாரர்களின் ஒப்பந்தங்கள் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கி 21 ஸ்மார்ட் போர்டுகளை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். செய்தியாளர்களுக்கு அப்பேட்டியளித்த அவர் தனியார் பள்ளிகள் கட்டணத்தை கட்டாயம் வெளியிட வேண்டும் என்று கூறினார். தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கம் வழக்கு தொடர்ந்துள்ளது. இச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே பன்னியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சிபிஎஸ்இ, இசிஎஸ்இ அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மாநில கல்வித்துறைக்கு வழிகாட்டுதலுக்கு உட்பட்டவையா என மனுவில் கேள்வி எழுப்பியிருக்கும் அவர் மாநில தகவல் ஆணையம் மற்றும் தனியார் பள்ளி இயக்குநரகம் பிறப்பித்துள்ள உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை மீனவாக்கத்தில் உள்ள அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து கூறிய அவர், மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் நிலை முற்றிலும் இல்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழக சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக பசுமதியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டத்துறையின் செயலாளராக பணியாற்றி வந்த ஜார்ஜ் அலெக்சாண்டர் மே 31ஆம் தேதி ஓய்வு பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த சுமதி சட்டத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை செயலாளராக இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு மேல் சட்டமன்றத்தில் பணியாற்றியுள்ள சாந்திக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மேற்பார்வையில் ஆளுநர் உரை, பட்ஜெட், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் உள்ளிட்டவை நடைபெறவுள்ளன. உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் 152 இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு மாற்றம் செய்யக்கூடாது என முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த இடங்களை சரண்டர் செய்வது தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த இடங்களில் அரசு பணி மருத்துவர்கள் சேருவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தனது கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் நிலக்கரி கொள்முதல் பற்றிய விவரங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடு போனதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் ஹார்ட் டிஸ்குகளை திருடுவிட்டு நாடகமாடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஊழியர் கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடு போனதாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 16 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளன. மின்வாரிய அலுவலகத்தில் மாயமான ஹார்ட் டிஸ்குகள் பெங்களூருவில் மீட்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருட்டுப்போன ஹார்ட் டிஸ்குகள் எவை என்று கணக்கிடப்பட்டு வருகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும். எதையும் மறைக்க முடியாது. வேறு எங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது குறித்து விசாரணை தொடங்கப்படும் எனவும் அவர் கூறினார். தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள் அனைத்தும் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பா எந்த இடத்துலயும் யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோட டேட்டா கண்டிப்பா நமக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல இல்லாம மேனுவல் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற பணிகள் நடந்துட்டாங்க. தாவேக்கு அரசு மின்வெட்டுக்கு தீர்வு காணாமல் பிரச்சனையை திசை திருப்புகிறது என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்று இதுவரைக்கும் மின் விநியோகம் தொடர்பாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை கூட மின்சாரத்துறை அமைச்சர் நடத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷனில் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடு போன விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? தூரசக்தி, ஓரசக்தி என்று சொன்ன கட்சியை காப்பாற்ற முயல்கிறதா இந்த பேரசக்தி எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தொடரப்பட்டிருந்த சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. இருதரப்பினரும் தாக்கல் செய்திருந்த வழக்குகளை வாபஸ் பெற சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டன. காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் திமுக தலைமை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு விடைத்தாள் நகல்களை dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நாளை முதல் பதிவிறக்கம் செய்யலாம் என தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது. 16ஆம் தேதிக்குள் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் மறு மதிப்பீடு கட்டணமாக பாடத்திற்கு 505 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் பணி சினிமாவில் கால்ஷீட் கொடுப்பது போல் நடந்து வருகிறது என்று முன்னாள் அமைச்சர் விமர்சித்துள்ளார். மக்களுடைய கண்ணீரை துடைக்காத ஆட்சிதான் தாவேக ஆட்சி.
திமுக ஆக்கும் சக்தி, தாவேக அழிக்கும் சக்தி என்றும் விமர்சித்தார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் விஜய்க்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார். திமுக கூட்டணிகள் மதிமுக தொடர்கிறது, இனி தனிச்சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் எனவும் கூறினார். பாஜக திமுக கூட்டணி என்பது முற்றிலும் வதந்தி என்று காங்கிரஸ் கட்சியின் ஒரு ஒட்டுண்ணி எனவும் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். தாவேக சமூக வலைதளங்களில் பேக் ஐடிகளை உருவாக்கி ரீல்ஸ்களை பரப்பி மக்களை ஏமாற்றி வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் பினாமியாக தாவேக செயல்படுகிறது. முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விஜய் தவறிவிட்டார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியதாக இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை எனவும் அவர் கூறினார். அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய புகாரில் 3 மாவட்ட பதிவாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் பதிவாளர் செந்தூர பாண்டியன், தருமபுரி பதிவாளர் கனகராஜ், கிருஷ்ணகிரி பதிவாளர் பாலசுப்ரமணியன் ஆகிய மூவரையும் பணியிட நீக்கம் செய்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் குமரகுருவரன் உத்தரவிட்டுள்ளார். தாவேக ஆட்சியில் குழந்தைகள், பெண்கள், பொதுமக்களின் பாதுகாப்பு காணல் நீராக காட்சியளிக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். தற்போது புயல் வேகத்தில் வீசும் குற்ற சம்பவங்களை எப்போது இருபுக்கரம் கொண்டு அடக்குவீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் நாளை மதியம் 12 மணி அளவில் சமூக வலைதளத்தில் மனம் திறந்து உரையாட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் மனம் திறந்து உரையாடவும் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் அண்ணாமலை சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் மேலிடம் மீதான புகார் குறித்த ஆதாரங்கள் இருந்தால் அதனை ஜோதிமணி MP அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் வழங்கலாம் என்று கார்த்தி சிதம்பரம் MP தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பற்ற உடனேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என கூறுவது நியாயமல்ல என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் அரசாணை மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய மகா பாதகமான செயல் என்று சு வெங்கடேசன் MP விமர்சித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு, வேலையின்மை போன்ற பிரச்சனைகளை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசு முடிவு கட்டவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று CPI மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தங்கசாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மத்திய அரசு எரிவாயு விலையை தீர்மானிக்கும் பொறுப்பை பெற வேண்டும், இல்லையெனில் மாநில அரசு நிர்ணயிக்கும் வகையில் உரிமம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். முதலமைச்சர் விஜய்க்கு தற்போது சேர்க்கை சரியில்லை என்று அவரது முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தமிழக முதல்வர் சரியாக ஆட்சி நடத்துவார் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். வேண்டுகோள் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் கூட நான் உங்களுக்கே தெரியும் 27 ஆண்டுகள் பயணப்பட்டவன். அவர் ஆட்சி செய்திருக்கிறார், சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் சிறப்பாக செய்வார். சரி, சேர்க்கை சரியில்லைன்னு நான் தான் சார் சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. சேர்க்கை தப்புன்னு இன்னைக்கு தான் சொல்றேன். ஆனால் அவர் வழி நடத்துவார், நல்ல அதிகாரிகள் எல்லாம் வேலைக்கு வைத்து அவர் சரிப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை, கண்டிப்பா செய்வார் சார். சென்னையில் நடந்த பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் மேயர் பிரியா தன்னை புறக்கணித்ததாக தாவேக எம்எல்ஏ பல்லவி கூறியுள்ளார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள மேயர் பிரியா, விழா நெறிமுறைகளின்படியெல்லாம் நடந்ததாக குறிப்பிட்டுள்ளார். எம்எல்ஏ வரும் வரை காத்திருந்து நிகழ்ச்சியை தொடங்கியதாகவும் அவர் கூறினார். யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல, அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? பிரச்சனை பண்ணணுமேன்னு பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரோட்டோகால் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அவங்க இன்னும் நல்லா புரோட்டோகாலை படிச்சுட்டு இந்த விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துல போட்டி போட்டு அவங்களே அவமதிச்சுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பாஜக நிர்வாகி அலிசா அப்துல்லாவின் குழந்தைகளை ஆபாசமாக பேசிய புகாரில் திருச்சி சூர்யா சிவா கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இது தொடர்பாக அலிசா அளித்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சைபர் கிரைம் போலீசார் புகாரில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கில்லர் படப்பிடிப்பில் கேஸ் பலூன் வெடித்து ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் 8 பேர் ஆஜராக ஓட்டேரி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். சென்னை பெரம்பூரில் நடிகர் SG சூர்யாவின் படப்பிடிப்பில் நேற்று கேஸ் பலூன் வெடித்து உயிரிழந்த பணியாளர் மதனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் இருவரை கைது செய்து விசாரணை செய்த ஓட்டேரி போலீசார் பின்னிமில் நிர்வாகம், சண்டை பயிற்சியாளர் உள்ளிட்ட 8 பேர் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். மாதாந்திர உதவித்தொகை மூலம் 64,450 பெண்கள் பயன்பெறுவார்கள். மகளிர் உதவித்தொகைக்கு 16,11 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியலில் 648 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 3வது இடத்தில் உள்ளார். ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ADR இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் 1413 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடைய முதலிடம் வகிக்கிறார். 931 கோடி ரூபாய் சொத்துடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 2ஆம் இடத்திலும், அருணாச்சல பிரதேசத்தின் பெமா காண்டு 332 கோடி ரூபாய் சொத்துடன் 4வது இடத்திலும், நாகாலாந்தின் நெய்புரியோ 46 கோடி ரூபாயுடனும் 5வது இடத்திலும் இருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அம்மாக்குளம் கிராமத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் இளங்கோவன் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்து 3 நாட்களுக்கு பின்னர் அவரது சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. வீட்டினுள் விளகாய் பிடி தூவப்பட்டிருந்ததால் திட்டமிட்டு கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சென்னை பள்ளிக்கரணை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள காலி இடத்தில் போடப்பட்டிருந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் குப்பை தீப்பற்றி எரிந்தது. இதனால் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் புகை மூட்டத்தால் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கரணை வேளச்சேரி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. திருப்பூரில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் மனித கழிவுகளை வெறும் கைகளில் அகற்றுமாறு மேலதிகாரி கொடுமைப்படுத்துவதாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். இதனால் தனக்கு நோய் தொற்று வருவதாகவும், பணி செய்ய மறுத்தால் பணிக்கு வந்திருந்தாலும் விடுப்பு எடுத்ததாக பதிவு செய்கின்றனர் எனவும் குமரன் பேருந்து நிலைய தூய்மை பணியாளர் சந்திரன் வேதனை தெரிவித்துள்ளார். நம்ம இதை செய்யலைன்னாக்கா அவங்க எங்கள் மேலே ஆப்சென்ட்டுங்கிற ஒரு பழி வாங்குற நடவடிக்கை மாதிரி எடுக்கிறாங்க. அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டு எது சொன்னாலும் சரி சரின்னு செஞ்சுட்டு இருக்கோம். அது வேலையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் மனசில் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இல்லை, செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆய்வாளர்கிட்ட போய் சொன்னேன், இது வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், இப்போதைக்கு செய்யுங்கன்னு தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறாரு கோபாலங்க மேஸ்திரிங்கிறார். மும்பையின் அடையாளமாக பார்க்கப்படும் ஏர் இந்தியா கட்டடத்தை மகாராஷ்டிரா அரசு 601 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் பொதுப்பணித்துறைக்கும் ஏர் இந்தியா சொத்து மேலாண்மை நிறுவனத்திற்கும் இடையிலான இந்த ஒப்பந்த பரிமாற்றம் நிறைவு பெற்றுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் அடிக்கடி ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆலங்கட்டி மழையிலிருந்து குதிரைகளை பாதுகாப்பாக குதிரைகளின் உரிமையாளர்கள் அவற்றின் ரெயின்கோட் அறிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை குதிரைகளை பாதுகாக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான தாக்குதல் முடிவு முற்றிலும் தன்னுடையது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் தூண்டியதாக கருத்துக்கள் பரவிய நிலையில் அதனை ட்ரம்ப் மறுத்துள்ளார். அணு ஆயுத நிபந்தனைக்கு ஈரான் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், அனைத்தும் சுமூகமாக முடிந்தால் ஈரான் உயர் தலைவர் முஜ்தபா கெமனியை நேரில் சந்திக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பொது கல்வி நிறுவனங்கள் தனியார்மயமாக்கி வரும் அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது. மாகாணங்கள் முழுவதும் உள்ள ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் இந்த முடிவை பொது கல்வியின் படுகொலை என கல்வியாளர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து நட்சத்திர வீரர் விராட் கோலி காயம் காரணமாக விலகினார். IPL தொடரில் ரன்மழை பொழிந்து பெங்களூரு அணி கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த விராட் கோலியின் விலகல் இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு 12 விழுக்காடு கூடுதலாக வரி விதிக்க அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பரிந்துரை செய்துள்ளது.
அமெரிக்காவின் கட்டாய உழைப்பு சட்டம் அமலில் உள்ள சூழலில் குழந்தைகளை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் சிறைகளில் தயாரிக்கப்படும் பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நான் இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடு இருந்திருக்காது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்பதால் தான் ஈரானுக்கு எதிரான போரை தொடங்கினேன் என தெரிவித்திருக்கும் ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தால் அதன் முதல் இலக்கு இஸ்ரேல் தான் எனவும் கூறினார். ஈரானுடன் ஒபாமா செய்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை நான் ரத்து செய்ததிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஈரானுடன் இந்த வார இறுதிக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முன்னேறி வருவதாக கூறினார். வார இறுதிக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்படக்கூடும் என கூறிய அவர், ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தனியாக வைத்திருக்க விரும்புவதாகவும் லெபனானின் வன்முறையை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லாவுடன் நேரடி தொடர்பு கொண்டதாகவும் தெரிவித்தார். ஈரான் போரிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெற அதிபர் ட்ரம்பிற்கு உத்தரவிடும் தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையில் நிறைவேறியது. அதிபர் ட்ரம்பின் ஈரான் மீதான போரை தடுக்கும் நோக்கில் இந்த போர் அதிகார தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அமெரிக்க மேல் சபையின் ஒப்புதல் இல்லாமல் தீர்மானம் சட்ட வடிவம் பெறாது என்றாலும் இந்த தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையில் நிறைவேறியுள்ளது. அதிபர் ட்ரம்புக்கு இது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் புகுஷிமா நகரில் உள்ள தொழிற்சாலைக்கு புகுந்த கரடி அங்கிருந்த ஊழியர்களை துரத்தி கழித்ததில் 4 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.